கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஜோசப் 20 வருடங்களாக ஒரு காய்கறி கடையில் வேலை பார்த்து வந்தான். முதலாளி மரித்த பின் அவரது மகன் கடையை கவனிக்க வந்தார். கடையில் நடைபெறும் பூஜைகளில் ஜோசப் கலந்து கொள்ளாததையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுப்பு எடுத்து ஆலயம் சென்று வருவதையும் கவனித்த முதலாளியின் மகன் ஜோசப்பை திடீரென்று வேலையிலிருந்து நீக்கிவிட்டான். அதிக துக்கத்துடன் செய்வதறியாது கண்ணீருடன் வீடு திரும்பினார். எதிர்பாராத ஓர் அற்புதம் நடந்தது. வெளிநாட்டில் இருக்கும் தன் பிள்ளைகள் வீட்டிற்கு செல்லும் ஒரு சகோதரி தனது காய்கறி கடையை ஜோசப்புக்கு கொடுத்து சென்றார். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் அவர் துணையாய் இருக்கிறார். துக்கங்களை மனதில் வைத்து கொண்டிருக்கும் அநேகர் அதை யாராவது கேட்க மாட்டார்களா என்று நினைக்கின்றனர். மனித வாழ்வு சந்தோஷங்களும் துக்கங்களும் நிறைந்தது. பிறர் நம்மை புண்படுத்தி பேசும் வார்த்தைகளால் துக்கம், கடன் பிரச்சனையில் துக்கம், குடும்பத்தாரின் அன்பற்ற செயல்களால் துக்கம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என்று வாசிக்கிறோம். துக்கத்தின் மிகுதியினால் பலர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். நமது துக்கம் தேவனுக்கேற்ற துக்கமாக இருந்தால் எவ்வளவு நல்லது. பாவத்தை குறித்த துக்கம் இரட்சிப்பையும் வாழ்வு மாற்றத்தையும் உருவாக்குகிறது. நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துக்கமான சூழ்நிலையும் முதலாவது நம்மை தங்கமாக உருவாக்கும், இரண்டாவது இரட்டிப்பான நன்மையை கொண்டு வரும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நமது துக்க நேரங்களில் தேவனின் முகத்தை தேடி சரணடைவோம். உள்ளங்களை ஆராய்கிறவர் நம் வேதனைகளை புரிந்து கொள்வார். நம்மை விடுவிக்க நம் துக்கங்களை சிலுவையில் சுமந்தவர். தேவன் நம் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற விரும்புகிறார். நம்மை ஒப்பு கொடுப்போமா? இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஐக்கியமும் எனக்கு கிடைத்திராவிட்டால் நான் எப்பொழுதோ பைத்தியக்காரனாயிருப்பேன் என்று ஒரு பக்தன் சொல்கிறார். ஆம், நாம் ஜெபம் செய்வோம். அற்புதத்தின் தேவனே, எங்கள் துக்கங்களில் நாங்கள் அழிந்து போகாதபடி முது வல்லமையினால் எங்களை தூக்கி எடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளெஸ் யூ.